ஹலோ ஹலோ மேடம் மேடம் வணக்கம் மேடம். மேடம் ஓவியா மேடங்களா? ஆமா சொல்லுங்க. தருமபுரி வரீங்களா மேடம்? நான் தெரியல, நான் அப்புறமா கூப்பிட்டுமா, ஏன்னா எனக்கு அதை பத்தி இல்ல மேடம், இங்க நிறைய பேனர் வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நாங்க அது எதுவுமே தெரியலையே. நீங்க இன்னைக்கு 12 மணிக்கு இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இது அப்படியா? இல்ல இல்ல இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்? இருக்கலாம், இருக்காம இருக்கலாம். சரி மேடம், சரி மேடம். ஓகே மேடம், தமிழ்நாடு ஃபுல்லா உங்க மேல அவ்வளவு இதா இருக்காங்க, ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க மேடம். எல்லாமே அவங்க ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் உங்களை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கீங்க. வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? நீங்க இல்ல, உங்களுடைய அந்த ஓப்பன் மைண்ட் தான் மேடம் எல்லாத்தையுமே கவர்ந்துருக்கு. நீங்க வெளிப்படையா எதுவுமே வந்து சொன்னாத பேசி நீங்க பாருங்க, அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே எல்லாமே கவர்ந்துருக்கீங்க மேடம். உங்களை பாக்குறதுக்காக அது சென்னை கண்டிப்பா வந்துருவேன். சென்னை வருவீங்க கண்டிப்பா. ஓ, இங்க எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா சென்னை வருவேன். சென்னை பிடிக்கும், சென்னை எப்படி விட முடியும்? இல்ல ஆமாங்க மேடம், அது ஓகே. நீங்க இல்ல இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தர்மபுரி இன்னைக்கு? இல்ல தர்மபுரிக்கு நான் வரல இன்னைக்கு. சரி மேடம், ஓகே மேடம். அதே மாதிரி கொஞ்சம் நீங்க அந்த பிரஸ் இந்த பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நல்லா ரீச் ஆகும் மேடம். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா மேடம். இதுக்கு முன்னாடி இந்த ஓவியாங்கிறது வேற, இப்ப இருக்கிறது ஓவியாங்கிறது வேற மேடம். ஏன்னா எங்க ஃபேமிலியில ஒரு நம்பரா இல்ல இல்ல மேடம், இப்போ உங்களுடைய இல்ல அது ஓகே மேடம். இல்ல அது அந்த விஷயத்துக்கு சொல்ல வரல. இப்ப வந்து ஒவ்வொருடைய ஃபேமிலிலயும் நீங்க ஒரு நம்பரா இருக்கீங்க, ஆயிட்டீங்க. எல்லா மனசுலயும் ஓவியாங்கிறது நம்ம குடும்ப பெண். நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க மேடம்? நானும் அதே மாதிரிதான் மேடம். எங்க ஒய்ஃப் எல்லாமே ஆமா, என்னுடைய சிஸ்டரா தான், ஓன் சிஸ்டரா உங்களை பாக்குறேன். ஏன்னா எல்லாமே நான் மட்டும் கிடையாது, எல்லாமே அந்த மாதிரிதான் பாக்குறாங்க. அதுக்காக வந்து இது பண்ணோம்.